ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் பைனாப்பிள் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல பைனாப்பிளை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதனால் 1/2 கப் பைனாப்பிள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸ் ஆப்ஷனல் தான். ஆனால் ஜூஸ் சேர்த்தி பைனாப்பிள் கேசரி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வாசனையாக நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது கேசரியினுடைய கலருக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை கொஞ்சமாக வெதுவெதுப்பான பாலை சேர்த்தி ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு குங்குமப்பூ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் கூட சேர்த்திக்கோங்க. அடுத்து கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு தேவையான அளவு முந்திரி பருப்பையும் போட்டு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 3/4 பதம் வறுபட்டதுமே இதனுடைய திராட்சையும் போட்டுட்டு அது உப்பி வர வரைக்கும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதே பேன்லேயே மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திட்டு நறுக்கி வச்ச பைனாப்பிளையும் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம பைனாப்பிள் கேசரி பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக சேர்க்கும்போது அதில் ஸ்வீட் பத்தாது. அது மட்டும் இல்லாமல் பைனாப்பிள் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். அதனால் முதலே இந்த மாதிரி சுகரில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம கேசரியில் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் கொஞ்சம் ஸ்வீட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக 1 பிஞ்ச் சால்ட்டும் 2 பிஞ்ச் ஏலக்காய் தூளும் சேர்த்திட்டு இது கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 2-3 சொட்டு எலுமிச்சம்பழமும் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது இதே பேன்லேயே மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திட்டு 1/2 கப் ரவையும் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பைனாப்பிளை வறுத்துட்டு நம்ம அதே பேன்லேயே இந்த ரவையை வறுக்கிறதுனால முதல்ல கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 நிமிஷம் வறுத்ததும் ரவை கடாயில் ஒட்டாமல் உதிர்ந்து வந்துடும். நீங்கள் வேணும்னா பைனாப்பிள் வதக்கி எடுத்ததும் கடாயை ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் கூட ரவையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவை நல்ல பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ரவை வேகிறதுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நான் பைனாப்பிள் ஜூஸ் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கறனால தண்ணி 2.5 கப் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில் ஸ்டவ்வை சிம்மரில் வச்சுட்டு ஒரு கையில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இன்னொரு கையில் இந்த ரவையை கொட்டுங்க. அப்போ தான் கட்டி விடாமல் இருக்கும். ரவையை போட்டதும் ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலே ரவை சீக்கிரமாக வெந்துடும். இந்த கேசரி ஒரு சிலர் சாஃப்டாக பண்ணுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் கெட்டியாக பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறதுனால ஜூஸோடு சேர்த்து மொத்தம் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ரவை வெந்ததுக்கப்புறமா பைனாப்பிள் ஜூஸும் சேர்த்திட்டு ரவை எடுத்த கப்லேயே 3/4 கப்புக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். சர்க்கரையினுடைய அளவு நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி பண்ணி சேர்த்திக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததும் மறுபடியும் இது இலகி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் கெட்டியாகி வரும். கெட்டியானதுக்கப்புறமா நம்ம குங்குமப்பூ கலந்து வச்ச பாலும் சேர்த்திட்டு வதக்கி வச்ச பைனாப்பிள் பீசஸையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ கேசரியில் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி பண்ணி சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நெய் சேர்த்திட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடும்போது நெய் நல்லா கேசரியில் அப்சர்வ் ஆகிட்டு நல்லா இறுகி வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மறுபடியும் கூட நெய் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காயும் சேர்த்திட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்திட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான சாஃப்டான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பைனாப்பிள் கேசரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.